ஸ்ட்ரைக் பண்ணி டெய்லி இதே வந்து நான் ஒரு பில்லு 3 பில்லு நிப்பாட்டு இந்த மாதிரி வண்டி நிப்பாட்டு அதுக்கப்புறம் ஒரு பில்லை பாஸ் பண்றேன் 2 பில்லை பாஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி 2 பில்லு பாஸ் பண்ண பாத்தீங்கன்னா 3ஆம் பில் நிப்பாட்டி போறாங்க. இதே மாதிரி தொடர் போராட்டம் இருக்கு எங்களுக்கு. எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. இப்ப பேச்சுவார்த்தை சொல்லிருக்காங்க, தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு பிள்ளை டிலே ஆகாது, கரெக்டா பாஞ்சாலத்துக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு 20 பிள்ளை பாஸ் பண்றேன் அப்படின்னு எழுதி கைது வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த கோரிக்கை வந்து நிறைவேறுமா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. இப்ப இந்த வண்டி நிப்பாட்டுக்காக சொல்லியிருக்காங்க, கண் துடைப்புக்காக சொல்லியிருக்காங்க. மீண்டும் வந்து இதே மாதிரி திருப்பி போறாங்க செய்ய மாட்டாங்க. மதிய பால் ஈவினிங் ஆட்டோமேட்டிக் போயிடும், வண்டி போயிடும். மார்னிங் பால் இல்ல, ஈவினிங் பால் கிளம்பிடும். இப்ப மாளிகை வந்து 1.5 லட்சம் பால், 1.5 லட்சம் பால் பில்லுக்கு வந்து 1/5 பில்லு போட்டோம்னா அவங்க வந்து 16 தேதி 17 தேதி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அதை வந்து இது சாத்தியப்படாதுன்னு நிர்வாகம் பொறுப்பெடுக்கணும். பெண்டிங் அமௌண்ட் வந்து இப்போ கிளியர் பண்ணி தரேன் இருக்காங்க. இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து கையெழுத்து போட்டு கிளியர் பண்ணி தரேன் இருக்காங்க. ஆனா தராங்களா இல்லையானே தெரியாது. ஏன்னா நிர்வாகத்தில் வந்து நம்ம ஒரு சப்போர்ட் கைது வாங்கிக்கிறாங்க, கோரிக்கை வந்து கைது வாங்கிக்கிறாங்க. ஆனா அந்த கோரிக்கை நிறைவேறாதுன்னு ஆமா அந்த போராட்டத்துக்காக எழுதி வாங்கியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்துக்கு எங்கேயும் பால் சப்ளை காலையில் ஆகலை. ஏன்னா இவங்க வந்து டிரைவர் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இதில் ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்க. இதனால நாங்கள் ஏஜென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிட்டோம். இன்னைக்கு வந்து எனக்கு 200 லிட்டர் பால் 700 லிட்டர் பால் வருது, அப்படியே எல்லா இடத்துலையும் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். யாருக்குமே இன்ன வரைக்கும் நான் பால் கொடுக்கல. எல்லாம் ஃபோனுக்கு மேலே ஃபோன் பண்ணுறாங்க. அமைச்சருக்கும் எத்தனை வாட்டி நாங்கள் தகவல் சொல்லிட்டோம், இன்னொரு அமைச்சர் எதுவும் எடுத்துக்கல. இப்போ அன்றாட விநியோகத்துல பால் ஒரு பக்கம் பாதிப்பானாலும் ஆர்டர் தேவையெல்லாம் பால் பாதிப்பு இல்லை, அதுலேயும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. ஒவ்வொருத்தர் டேமேஜ் வருது, அதே மாதிரி பால் கெட்டு போகிறதெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குது. அதோட வீடியோஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அதுவும் வந்து சரியான முறையில் இவங்க யாரும் ஆக்ஷன் எடுக்கல. டிரைவர் எவ்வளோ தான் பண்ணுவாங்க. ஒரு டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இங்கே நிற்கிது. அவங்க டீசல் கடனை வாங்கி பாருங்கள், நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இன்ன வரைக்கும் இந்த ஜிஎம்க்கு தகவல் போயும் ஜிஎம் வந்து தெளிவான நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு மாசத்துல 2 பில்லு போடுவாங்க சார். 15 நாளைக்கு ஒரு அமௌண்ட், அடுத்த 15 நாளைக்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க. இது வந்து எங்களுக்கு சரியா வர்றதில்ல. அதனால நாங்கள் எங்களோட பணம் 2 மாச பணத்தை அங்கே நிப்பாட்டி கொடுக்கறதுனால எங்களால் வண்டி ஓட்ட முடியல, டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, வண்டிக்கு டீசல் போட முடியல. நாங்கள் இது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையில் வெளியில் கடன் வாங்கிட்டு நாங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வாடகை கம்மி, ரொம்ப கம்மி சார். எங்கள் வாடகைக்கு வந்து வெளியிலேருந்து யாரும் வந்து ஓட்ட முடியாது. அதனால நாங்கள் இந்த பணத்தை வந்து எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அந்த 15 நாள் பில்லு 2 பில்லையும் கரெக்டாக போடுங்க, நாங்கள் கரெக்டாக ஓட்டுறோம். இதில் வந்து இந்த கிளீனர் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4500 ரூபா பிடிக்கிறாங்க. அந்த காசை கண்டிப்பாக பிடிக்கக்கூடாது. அந்த காசை பிடிச்சாங்கனாக்கா நாங்கள் வண்டி ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்க சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. பில் இன்னைக்கு போறேன்னு இருக்காங்க 11 மணிக்கு. அதில் வந்து அந்த கிளீனர் அமௌண்ட்டை பிடிக்கிறாங்க. எங்களுக்கு அடுத்த பில்லில் அதை பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வர பில்லில் அந்த காசை பிடிச்சிருவாங்க. நாளைக்கு வர பில்லில் அந்த காசை பிடிச்சிருந்தாங்கன்னா நாளைக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. எங்க சரி பண்ணணும் சார், தொடர்ச்சியா இருக்குன்னு அவங்க தான் சார் சரி பண்ணணும். எங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லை சார். பேச்சுவார்த்தை தான் நடந்துச்சு, பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு. நாங்க ஈவினிங் வண்டி ஓட்டுறோம் சொல்லிட்டோம். பால் வண்டியெல்லாம் ஸ்ட்ரைக்கு, ஏஜென்ட் வந்தால் நேரடியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாங்க. இப்போ நாங்களாம் இப்போ நாங்கள் வண்டி வாடகைக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம பால் ஏற்றிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். இனிமேல் 7-7:30 மணிக்கு தான் நாங்கள் கவுண்டருக்கு போக முடியும், ஸ்பாட்டுக்கு போக முடியும். இப்போ எடுத்து போய் பால் எப்போ சப்ளை பண்ணுறோம். ஆமாம், இன்னும் மதியான பால் எப்படி வருது என்னன்னு தெரியாது சார். வண்டி அவங்க வாபஸ் வாங்குறாங்களா இல்லை வண்டி போடுற எடுக்கிறாங்களான்னு சொல்ல முடியலை. இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி ஆகுது. காலையில் வந்த பால் 8 மணிக்கெல்லாம் பால் கெட்டு போயிடுது. சமயத்தில் பிரீமியம் பால், இந்த பால் மாறினதுக்கப்புறம் அடிக்கடி இது ப்ராப்ளம். வெயில் காலத்தில் டேமேஜ் ஆகுது, கெட்டு போகுது. ஆமாம், அதெல்லாம் நிர்வாகம் தலையிட்டு உடனே எடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.